Hi everyone, இந்த மாதிரி இருக்கிற ஒரு இமேஜில் எப்படி வந்து லேட் சன்செட் எஃபெக்ட் வந்து கொண்டு வரலாம், தென் மேனுவலாக எப்படி வந்து ஸ்பாட்லைட் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாங்க ஃப்ரம் த பிகினிங் லேட் சன்செட் எஃபெக்ட் அண்ட் ஸ்பாட்லைட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம அந்த சன்செட் கலர் எஃபெக்ட் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போங்க, இங்கே போய்ட்டு கலர் லுக்கப் போயிட்டிங்கன்னா இங்கே லோட் 3D LUTயில் நிறைய லுக்கப்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம லேட் சன்செட் இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்டில் உங்களுக்கு கலர் வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தென் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அகெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் லெவல்ஸில் இங்கே ஜஸ்ட் ரெட்டு மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ப்ளூ ஃபீல் கொண்டு போகலாம். ஸோ லேயர் பேர் அகெயின் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம சன்செட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். தென் வந்து அதில் வந்து எப்படி மேனுவல் லைட்டிங் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூ லேயர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணும்போது இங்கே இந்த மாதிரி பேசிக் ப்ரஷில் சாஃப்ட் ப்ரஷஸாக சூஸ் பண்ணுங்கள். தென் ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கட்டும். தென் இதனுடைய கலர் ஒயிட்டே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் லைட் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒயிட்டே யூஸ் பண்ணுறேன். தென் ஒப்பாசிட்டி 40-50 இருக்கலாம். ப்ரஷ் சைஸ் இன்னும் கொஞ்சம் நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஓப்பன் ப்ராக்கெட் லெஃப்ட் ரைட் வந்து ஷார்ட்கட். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே மோட் போயிடுங்க. இதில் சாஃப்ட் லைட். ஸோ லைட்டிங் வந்து உங்களுக்கு மைல்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அகெயின் ஒன் மோர் நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறோம். இங்கே வந்து மார்க்யூ டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள். உங்களுக்கு எவ்வளோ தூரம் லைட்டிங் வந்து ஸ்பாட் ஆகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுங்கள். தென் கிரேடியன்ட் டூல் எடுக்கிறேன். கிரேடியன்ட் டூல் எடுக்கும்போது டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே வந்து இந்த ஒயிட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பிளாக்குடைய வேல்யூ மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டியை வந்து 0வாக மாற்றிங்க. இப்போ இந்த லொக்கேட்டரை செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி 0. தென் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இப்போ ட்ராக் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் உங்களுக்கு லைட்டிங் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். தென் கண்ட்ரோல் டி டீசெலக்ட். செலெக்ஷனை வந்து டீசெலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கண்ட்ரோல் டி கொடுக்குறீங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம், ரைட் கிளிக், பர்ஸ்பெக்டிவ் இங்கே கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கார்னர் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அனதர் கார்னர் உங்களுக்கு ஸ்கேல் ஆகிடும். தென் லொக்கேஷன் வேணால் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்டில் உங்களுக்கு இந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அகெயின் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்டர் போயிட்டு பிளரில் கர்ஷியன் பிளர். ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் வந்து நமக்கு ஸ்மூத்தாக இருக்கிற வரைக்கும் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். அகெயின் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பாட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி கொடுத்து நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு சிங்கிள் லைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி நெக்ஸ்ட் போஸ்ட் கொண்டு போகிறேன். சேம் வே கண்ட்ரோல் டி கொடுக்குறேன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். தென் ஒன் மோர் டூப்ளிகேட், கண்ட்ரோல் டி அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ என்டையர் லேயர்ஸுமே ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜி குரூப், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பாட்லைட் வந்து எப்படி நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். பாய்.